ஏன்னா மைண்டு பாடி சேர்ந்துருக்கு, பாடி மைண்டு இணைந்திருக்கு, எல்லாம் சிங்க்ரனைஸ் ஆகி வேலை பண்ணிட்டு இருக்கு. இப்போ நம்ம உடம்புல ஏதாவது ரிப்பேர் ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு பார்ட்டு, டாக்டர் அதுக்கு டேப்லெட் கொடுப்பாரு, ஆன்டிபயோட்டிக் அது இது ஏதோ கொடுத்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவார். புண்ணு வந்துருச்சு, புண்ணு ஆறணும், ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருவாரு. இப்போ கட் பண்ணுறாங்க, ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, கட் பண்ணுறாங்க 2 இன்ச்சு 3 இன்ச்சு 4 இன்ச்சு தையல் போடுறாங்க. போட்டுட்டு ஆன்டிபயோட்டிக் கொடுத்து அது மேலே ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க. 15 நாளைக்கு ஒரு தடவை 10 நாளைக்கு தெரியாது, அது மெடிக்கல் ப்ரொஃபஷன், ஏதோ ஒரு சிஸ்டம். இது மருந்து மூலமாக மற்ற விதங்களில் அதை எப்படி ஹீல் பண்ணுறதுங்கிறது இந்த மெடிக்கலில் என்ன இருக்குது அதை பண்ணுறாங்க. மெடிக்கலில் பண்ணுறதை பண்ண வேணாம்னு நான் சொல்லலை, இது நமக்கு தெரிஞ்சதை நம்ம பண்ணுறோம். அறுத்தா டாக்டர் என்ன சொல்கிறாரு அது சாப்பிடணும் பண்ணுறோம், சரி. சிலதெல்லாம் தெரியாமல் ரிப்பேர் ஆகிருக்கு உடம்புல. ஃபார் இன்ஸ்டன்ஸ் உங்கள் செல்லு 40 நாளைக்கு ஒரு செல்லு சாகுது, அது உங்கள் கண்ட்ரோல் இல்லை, அது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். அது 40 நாள் ஆச்சுன்னா செல்லு செத்து போயிடும், திருப்பியும் செல்லு பிறக்கும். ஆனால் செத்து போகிற செல்லை விட பிறக்கிற செல்லு கம்மி. அதனால தான் நமக்கு வயசாகிறது தெரியுது. எவ்வளவு செல்லு செத்து போச்சு அவ்வளோ செல்லு பிறந்துருச்சுன்னா நாம் இளமையாகவே இருப்போம். எப்போவுமே 16 வயசில் எப்படி இருந்தோம் அப்படியே இருப்போம். ஆனால் செத்து போகிற செல்லை விட புதுசாக பிறக்கிற செல்லு கம்மியாக இருக்கிறதுனால முதுமை வந்துடுது. யோகிகள், சித்தர்கள், சன்னியாசிகள் யார் யோக பயிற்சியை பண்ணுறாங்க, அவங்க இந்த பிராணாயாமத்தை ஒரு டூலாக வச்சுக்கிட்டு பண்ணுவாங்க. அவங்கள பாருங்க, வயசான மாதிரி தெரியாது. நடுவில் கட் ஆயிடுச்சுங்க. எவ்வளோ செல்லு செத்து போகுது அவ்வளோக்கு ஈக்குவலண்டா செல்லு ப்ரொடியூஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் வயசாகிட்டே போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா செல்லு பிறக்கிறது கம்மி, செத்து போகிறது ஜாஸ்தி. ஆனால் இதே ஒரு யோகி, அவன் வயசு 70 80 90 சொல்லுவான், அவனை பார்த்தா தெரியாது நமக்கு அந்த மாதிரி. காரணம், சாதாரணமான மனிதனுக்கு செல்லு சாகிறத விட இவனுக்கு செல்லு சாகாது. அப்படின்னா 40 நாளில் சாகிற செல்லு 60 நாள் 80 நாள் சாகாது. ஒன்று. ரெண்டாவது, செல்லு பிறக்கிறது கம்மியாக இருந்தால் கூட சாகிறது டேட்டு லாங்கிவிட்டி ஜாஸ்தியாக இருந்ததுனால அவன் இளமையாகவே இருப்பான் பார்க்கறதுக்கு. தனக்கு தானே ரிப்பேர் பண்ணிக்கும். ரிப்பேர் பண்ணுற டூல் எதுன்னு கேட்டிங்கன்னா பிராணாயாமம். இப்போ மனசு கெட்டு போச்சு. சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மருந்துனால மனசை சரியே பண்ண முடியாது. நீங்கள் கலிஃபோர்னியா போங்க, சிட்னிக்கு போங்க, அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் எங்கே வேணாலும் போங்க, நீங்கள் மருந்தே இல்லை. இவன் கொடுக்குற மருந்து மூளைக்கு, மனசுக்கு இல்லை. மனசுங்கிறதே காத்து, சட்டில் பாடி. காத்தை பார்க்க முடியுதா? ஆன்மாவை பார்க்க முடியுதா? கண்ணுக்கு தெரியாததுதான் காத்து, அந்த கண்ணுக்கு தெரியாததுதான் மனம். ஸோ மனதை உண்மையாக இயக்கக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா காத்து. நீங்கள் காற்றை கரெக்டாக இழுத்து விடுற இந்த டெக்னிக்கை கற்றுக்கிட்டீங்க, உங்கள் மனசு பக்குவமாயிடும்.